இன்றைக்கு காலத்துல நம்ம தேவனிடத்துல ஏதோ ஒரு உதவி அல்லது சுகத்திற்காக வேண்டி ஜெபிக்கிறோம். தேவன் அந்த ஜெபங்களுக்கு பதில் தருவார்னு விசுவாசிக்கிறோம். ஆனால் தேவன் தன் முழு மகிமையோடு வந்து நின்று பதில் தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை. அதற்கு தேவையும் இல்லை. அவர் நேரில் வராவிட்டாலும் கூட அவருடைய வல்லமையில் நாம் உறுதியாக விசுவாசம் வைக்கிறோம். ஆனால் அன்றைக்கு இயேசு மனிதராக இந்த பூமியில நடமாடிய காலத்திலேயே ஒருத்தர் இயேசுவோட வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் இடத்துல விசுவாசத்தோடு வேண்டுதல் செஞ்சாரு. இன்றைக்கு அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நகரத்துல 100க்கு அதிபதியாகிய ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். அவன் ரோம சேனையின் ஒரு அதிகாரி. அவனிடம் வேலை செய்த ஒரு மனிதன் கடுமையான நோயினால பாதிக்கப்பட்டிருந்தான். அந்த வேலைக்காரன் மீது அவனுக்கு அதிக அக்கறையும் அன்பும் இருந்தது. அதனால எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அவன் நினைச்சான். அந்த நாட்கள்ல இயேசு நோயாளிகளை குணமாக்குகிறார் என்ற செய்தி எல்லா இடங்களிலுமே பரவி இருந்தது. அதை கேட்ட 100க்கு அதிபதியும் இயேசுவிடம் உதவி கேட்கலான்னு முடிவு செய்தான். தன் மூப்பர்கள் ஒரு சிலரை அனுப்பி தன் வேலைக்காரனோட நிலைமையை பற்றி இயேசுவிடம் சொன்னான். இயேசுவும் அந்த செய்தியை கேட்ட உடனே அவனுடைய வீட்டிற்கு வர தயாரானார். ஆனால் அந்த 100க்கு அதிபதி மீண்டும் ஒரு செய்தியை அனுப்பினான். நீர் என் வீட்டிற்கெல்லாம் வர வேண்டாம், அதற்கு நான் பாத்திரனும் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னாலே போதும்னு சொன்னான். அவனுடைய விசுவாசம் இயேசுவையே ஆச்சரியப்பட வைத்தது. அவர் தம்மை பின்தொடர்ந்து வந்த மனிதர்களை நோக்கி இந்த 100க்கு அதிபதியோட விசுவாசத்தை குறித்து பேசினார். இயேசு அந்த வீட்டிற்கு செல்லவில்லை. அதே நேரத்தில் அந்த வேலைக்காரன் முழுமையாக நலமடைந்தான். செய்தியை கொண்டு சென்றவர்கள் வீடு திரும்பிய போது அந்த மனிதன் உடல் நலத்துடன் இருந்தான். இந்த நிகழ்வு அந்த காலத்துல பலரிடமும் பேசப்பட்டது. இந்த 100க்கு அதிபதியிடம் இருந்த ஒரு நல்ல குணம், அவன் தேவனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் அறிந்திருந்தான். அதே நேரத்துல தன் சொந்த நிலை பற்றியும் அவன் தெளிவாக அறிந்திருந்தான். ஏன்னா யூத மக்கள் அவனை தகுதியானவன் அப்படின்னு தான் மதிச்சாங்க. ஏன்னா அந்த மக்களை அவன் நேசித்தான். அவர்களுக்காக ஒரு ஆலயத்தையும் கட்டி கொடுத்திருந்தான். ஆனால் அவன் தன்னை எந்த சூழ்நிலையிலையுமே உயர்த்தி கொள்ளல. தான் சிறியவன் அப்படிங்கிறத அவன் உணர்ந்திருந்தான். இருப்பினும் தேவன் தன் சார்பாக செயல்படுவார் அப்படிங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் சில நேரம் நம்ம பிரச்சனை பெருசா தெரியலாம். ஆனால் தேவனுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் போதும். நம்ம தகுதி அல்ல, நம் விசுவாசமே முக்கியம். நம் பெருமை அல்ல, நம்ம தாழ்மைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். தேவனை நம்பணும், மனிதர்களை நேசிக்கணும், தாழ்மையோட நடக்கணும். அன்றைக்கு அந்த 100க்கு அதிபதி நின்ற இடத்தில்தான் இன்னைக்கு நாமும் நிற்க வேண்டும்.